Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா MTF அப்படிங்கிற புது ஃபீச்சரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த MTF அப்படின்னா என்ன, இந்த MTF நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதாவில் ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைனில் வீட்டில் இருந்தே மொபைலில் 5 மினிட்ஸில் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் மார்க்கெட் அகாடமியோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. MTF அப்படின்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட்லேருந்து ஒரு பார்ஷியல் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். மீது அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோதா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ABC அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 1000 ரூபாய் வச்சு உங்களால் ஒரு ஷேர் தான் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த MTF ஃபியூச்சரை எனபிள் பண்ணி நீங்கள் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 3 ஷேர் வரை உங்களால் வாங்க முடியும். 3 ஷேர் வாங்குறதுக்கு 3000 தேவைப்படும். பட் உங்ககிட்ட வந்து 1000 தான் இருக்கு. மீதமுள்ள 2000 பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. இந்த ஃபியூச்சர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறோம். ஸ்டாக்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 5x வரையும் லீவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுக்குற எக்ஸ்ட்ரா அந்த லீவரேஜ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை வந்து சார்ஜஸோ நம்ம பே பண்ணுறது இல்லை. பட் இங்கே டெலிவரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3x வரையும் லீவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறாங்க. இன்ட்ராடேக்கு கொடுக்குற லீவரேஜ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே நம்ம அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். மார்னிங் வந்து லீவரேஜ் எடுப்போம், ஈவினிங் 3:30க்குள்ள அந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் இங்கே டெலிவரிக்கு கொடுக்குற லீவரேஜ் அதாவது MTF இருக்கு இல்லையா, அதை தான் நான் லீவரேஜ் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே டெலிவரிக்கு நம்ம வாங்குற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வந்து ஹோல்டு பண்ண போகிறோம். நம்மளோட டார்கெட் அந்த ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிற வரையும் ஹோல்டு பண்ணுவோம். ஸோ அதனால அது வரையும் அவங்களோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 0.04% இருக்கும். இப்போ நீங்கள் MTFல நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா 0.03% ஆர் 20 எது லோயரோ அதை வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜாக வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதே போல் நீங்கள் அந்த MTFல வாங்குற ஸ்டாக்ஸை வந்து பிளெச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30+ வந்து GST வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த MTF எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மொபைல் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆப் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிக்கங்க. iOS இல்லை வந்து கூகுள் ஆப் ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பையிங் விண்டோலேயே பார்த்தீங்கன்னா MTF அப்படின்னு புதுசாக வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா MTF வந்து இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பை ஆர்டர் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ 867 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்குது, லைவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஷேர் வந்து லாங் டேர்ம் CNCயில் வாங்கணும் அப்படின்னா இங்கே கீழே மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 867 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 867 ரூபாய் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுவே நம்ம இந்த MTF அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷேர் வாங்குறதுக்கு இங்கே பாருங்கள் 187 ரூபாய் இருந்தாலே உங்களால் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஷேர் உங்களால் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த MTF கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் MTFனா என்ன, இந்த MTF யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா MTF வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MTF யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைவ் மார்க்கெட்டில். நீங்கள் இப்போது லைவ் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும், இமெயிலும் வரும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரு நீங்கள் பேன் கார்டு நம்பர்லாம் என்ட்ரு பண்ணி OTP கொடுத்து ஆத்தரைசேஷன் பண்ணணும். அது நீங்கள் 7 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ் வந்து எம்டிஎஃப்ல வந்து பை ஆயிரும். பை பண்ணி நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினதை வந்து சிஎன்சி அதாவது டெலிவரியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க மறுநாள். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எம்டிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிடிபிஐ வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து எனபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அது எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத மொபைலில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் ஜீரோதா கைட் லாகின் பண்ணதுக்கப்புறம் கன்சோலுக்குள்ளே போய்க்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கன்சோலில் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் போய்க்காங்க. அக்கௌண்ட்டில் போய்ட்டு டிமேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து எனபிள் டிமேட் டெபிட் அண்டு பிளட்ஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஐ அப்செட்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிபிஐ வந்து எனபிள் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ டிடிபிஐ எனபிள் ஆகிறதுக்கு 72 hours ஆகும். ஏன் நம்ம இந்த டிடிபிஐ எனபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஷேர்ஸை வந்து விற்கும்போது வந்து சிடிஎஸ்எல் டிபின் வந்து என்ட்ரு பண்ண தேவையில்லை. இந்த டிடிபிஐ எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிடிஎஸ்எல் டிபின் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த டிடிபிஐ எனபிள் பண்ணிக்கோங்க. எம்டிஎஃப்பும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி ஷேர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜீரோதா கொண்டு வந்த இந்த ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த எம்டிஎஃப் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.